கண்ணம்மா, நான் எப்படியும் பெரிய சினிமா ஸ்டார் ஆயிடுவேன். அப்போ பத்திரிகைக்காரலாம் என்ன பேட்டி காண வருவாங்க. என் உயிர் தோழி கண்ணம்மா தான் நான் இந்த நிலைமைக்கு வரத்துக்கு அடிக்கடி உற்சாகம் கொடுத்தவன்னு நான் நிச்சயமா சொல்லுவேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். என்கிட்ட நீ எதையுமே மறைச்சு வச்சது இல்லையே. என்ன விஷயம்? நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். யாரு? உங்க மாமா சந்திரனையா? சி, எங்க பாட்டு வாத்தியார. யாரு? அந்த குடுமையை வச்சுட்டு வருவாரே அவரா? சே, அவரு இல்லடி, இவரு ரொம்ப அழகானவர். என்ன பேரு? ஒரு ராஜ்யத்துக்கு அதிபர என்னன்னு சொல்லுவாங்க? ராஜான்னு சொல்லுவாங்க. கரெக்ட், அதுதான் அவர் பேரு. வெரி குட், வெரி குட். கண்ணம்மா, நானும் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆனா ஒரு பெரிய சிக்கல். என்ன? அவர் என்ன விரும்பல, பெரிய துரைன்னு பிகு பண்ணிக்கிறாரு. ஆமா, அவர் ஏன் ஒண்ணு விரும்பல? அவருக்கு கொடுத்து வைக்கல. ஆனா பாரு, அவரை எப்படியாவது நான் சரிப்படுத்திடுவேன். நான் நினைக்க மாட்டேன், நினைச்சா முடிக்காம விடவே மாட்டேன். நீ எப்படியும் ஜெயிக்கணும் பவானி. எங்க கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் ஜோடியா வந்து வாழ்த்தணும். நிச்சயமா. வரட்டுமா? அப்ப நான் வரட்டுங்களா? எங்கிட்டயே சொல்லணும். வீட்டுல நீங்க தானே இருக்கீங்க. ஐயா வந்த உடனே கேட்டா சொல்லிடுங்க. அத்தமா, உங்களை பார்க்க வரல, மிஸ்டர் ராஜாவை பார்க்கணும். அவர் கூப்பிட்டு குளிச்சுட்டு இருக்காரு. குளிக்கிட்டு. அவர்கிட்ட சொல்ல வேண்டியத என்கிட்ட சொன்னா நான் அவர்கிட்ட சொல்லுவேன். அவர்கிட்ட சொல்ல வேண்டியதை உங்ககிட்ட சொல்ல முடியுமா? வர சொல்லுங்க. நீ எங்க இங்க இருக்கிற? ராஜா பார்க்க வா போலாம். நீங்க எப்படி சாரிங்க? என் சிநேகிதர் சாரங்க பண்ணி பார்க்க வந்தேன். அப்படியே உன்னை கையோட கூட்டிட்டு போலான்ட்டு வந்துட்டேன். நீங்க புறப்படுங்க, நான் ராஜாவை பார்த்து வரேன். நீங்க கூட்டிட்டு போங்கப்பா. பின்ன என்ன வாய? இல்ல சார். என்ன என்ன தயக்கம்? தம்பி குளிச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் குளிச்சா நமக்கு என்னப்பா? சரி, இருக்கிறது ஒரே பாத்ரூம் சார். ஒரே பாத்ரூமா? நான் குளிக்கணுமே. என்ன வீடப்பா இது? கண்ட இடத்துல பாத்ரூம கட்ட வேணாமா? அப்ப குளிச்சு குளிச்சு சுத்தமா வீட்டுக்கு போ. நான் வரதுக்கு லேட் ஆகும். வரட்டுமாமா? வர வர வர. ஏன் நின்னுட்டு கூட்டு வாங்க. இன்னுமா குளிக்கிறீங்க? ரெடி ஆயிட்டேன். பொம்பளை கெட்டா போங்க. இத பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன வருத்துமே? உன் நினைவில்லாத நேரம் ஏது? சரி சரி, புறப்படுங்க. கனையாடி, புறப்படுங்க. எங்க எங்க? சொல்றேன் வாங்க. அண்ணா, சீக்கிரம் குளிச்சுட்டு போகும்போது கதவை பூட்டி சாயை கொண்டு விடுங்க. அப்ப உங்களுக்கு சாவி? ஆளுக்கு ஒரு சாய் வச்சிருக்கமே. வாங்க. எங்க போற? குளிக்க போறேன். குளிக்கவா? நீச்சல் தெரியுமா உனக்கு? என்ன இப்படி கேட்டீங்க? எங்க காலேஜ்ல நீச்சல் போட்டியில நான் தான் ஃபர்ஸ்ட். வேடிக்கை பாருங்களேன். பாப்போம் வேடிக்கை. கண்ணம்மா, இங்க பாரு. என்னது? நீச்சல் தெரியும் ஏன் போய் சொன்ன? உங்களுக்கு என்ன உண்மையான அன்பு இருந்தா நீங்க என்ன காப்பாத்துவீங்கல்ல? நான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன? நீங்க எனக்கே சொந்தமான ராஜா தான். கண்ணம்மா, என்ன அப்படியே பார்த்துட்டு இருக்கிற? நாம இங்கே இருந்துடலாமா? சரிதான், அவ்வளவுதான். அப்புறம் உங்க அப்பா ஊர்ல இருக்கிற டாக்டர் எல்லாம் கூட்டு வருவாரு. வா, புறப்படுவோம்.
என்னம்மா 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 நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், கொஞ்ச நாளா ஒரு மாதிரியா இருக்கே, என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல, மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? தாய் அறியாத சூளுண்டான்னு சொல்லுவாங்க. உன் மனசுல இருக்க ஏக்கம் எனக்கு புரியாதுன்னு நினைக்கிறியா? என்னம்மா சொல்றேன்? இந்த பாரு, உன் விருப்பம் தான் என் விருப்பமும். இந்த உலகத்துல ராஜாவை தவிர உனக்கு வேற எந்த மாப்பிளையும் அமைய மாட்டான். நீ கவலையப்படாத, நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன். அம்மா, அப்பா அவர்கிட்ட நான் உன்னை பெத்தேன். ஒருவேளை அப்பா வேற முடிவுக்கு வந்துட்டாருன்னா? நீ கவலையப்படாத, இந்த விஷயத்துல நானா அவரான்னு பார்த்தேன். எங்க அம்மா நல்ல அம்மா. அது சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு தெரியல நல்ல அம்மா. அடடே, என்ன நீங்க எங்க நிக்கிறீங்க? ஓஹோ, ராஜாவை எதிர்பார்த்தா? இந்த கிண்டல்லாம் என்கிட்ட வேண்டாம். வண்டி ரிப்பேர். இத முதல்ல சொல்லிடலாமா? பாருங்க. இங்க என்ன பார்வை? நான் கண்ணாடியை பாக்குறேன். என் முகம் அதுல தெரியுதே. ரிப்பேர் அங்க. ஆமா, ரிப்பேர் இங்கதான். கொஞ்சம் லூசா இருக்கு, டைப் பண்ணி வைங்க. இப்ப கரெக்டா இருக்கு, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இனிமே இப்படி தனியா வராதீங்க. அதான் இருக்காரு உங்க ராஜா. அனாவசியமா பேசாதீங்க. அது சரி, வந்து முதல்ல இந்த கடையை எடுத்து கழட்டுங்க. வேணுமா? மோதிரத்தையும் கழட்டுங்க. தர்றேன். இதை நான் உங்க தம்பிக்கு எல்லாம் கொடுத்தேன். அதனால என்ன? என் தம்பி வச்சுட்டு அவன் போட்டுக்குவேன், என் சட்டை அவன் போட்டுக்குவான். அது மாதிரி அவன் வாட்ச நான் கட்டிக்குவேன், ஏன் வாட்ச அவன் கட்டி. இப்படி எல்லாத்தையும் மாத்திக்க முடியுமா? நான் வேற சும்மா இருக்க மாட்டாமா, இன்னமும் பேசிட்டனே. என்ன நடக்க போதோ, என்ன ஆக போதோ எனக்கே தெரியல. ஹலோ ஹலோ, நான் கண்ணம்மா பேசுறேன். யார் பேசுறது? இருங்க கூப்பிடுறேன். அண்ணே, உனக்கு போன். ஹலோ, நான் துரை பேசுறேன். உங்க பிரதரை கூப்பிடுங்க. கண்ணம்மா பேசுறேன், சொல்ல சொல்றது. ஏங்க பயப்படுற? ராஜா வேணுமா? துறை நீங்க, ராஜாவை நீங்க அடிச்சு விடு. ஹலோ, நான் ராஜா பேசுறேன். நான் கண்ணம்மா பேசுறேன். உடனே இங்க வாங்க. இதோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு எத்தனை நாளைக்கு நாள் இப்படி பயந்து ஏன்னு பயப்படுற? நல்ல நேரம் வந்தாச்சு. ராஜாவா மாறு. அந்த புறத்துல இருந்து தகவல் வந்தாச்சு, புறப்படு. இத பாருங்க, நான் உங்களுக்குன்னு ஒப்படைச்சிட்ட எதையும் ஏன் உயிரே போனாலும் இன்னொருத்தர் அனுபவிக்கிறத விரும்ப மாட்டேன். ரொம்ப இழுத்து பிடிக்கிறேன் கைய. உங்க அண்ணன் இருக்காரு, அண்ணன். ஆமா, அண்ணன் துரை. பேர்ல வேணா துரையா இருக்கலாம், ஆனா எல்லாத்துலயும் துரையா இருக்க முடியாது. ஆமா, நான் தான் ராஜாவா இருக்கிறேனே. அத அவர் புரிஞ்சுக்கணும். இந்த ராஜாவுக்கு ஏத்த ராணி நான் தாங்கிறத. இந்த வீட்டுல ஒரு சதி திட்டமே நடக்குது. அவர் என்ன பாக்குற பார்வையே சரியில்லைங்க. என்ன செய்யறது எது செய்யறதுன்னு மிரண்டு போய் பார்த்திருப்பான். இத பாருங்க, உங்க அண்ணன் கிட்ட நீங்க சொல்றீங்களா இல்ல நான் சொல்லணுமா? இல்ல இல்ல, நானே சொல்றேன். சுத்த அயோக்கியத்தனமா இருக்கிறேன். இந்த பொண்ணு யாரு, நாம யாரு, எந்த சூழ்நிலையில இந்த சபலம் வரலாமா, நடக்குமா, இது முடியுமா? நானும் எங்க அம்மாவும் ஒரு முடிவு பண்ணிட்டோம். அதென்ன முடிவு? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். உங்க அப்பா அவர்தான் துரன்னு சாகுறாரு. அப்போ இதுக்கு சீக்கிரமா ஒரு முடிவு பண்ணிட வேண்டியதான். ஆமாங்க, என்னால இனிமே தாங்க முடியாது. என்னால இனிமே தாங்க முடியாதுங்க. எப்போ உங்களுக்கு விளையாட்டுதான். நான் என்ன சொல்றேன்னா, புரியுது இன்னும் ஒரே கொண்டாட்டமா இருக்கு. நீங்க நீங்க நான் இங்க பாட்டு வாத்தியார். பவானி, நான் அன்னைக்கு சொன்னனே, அவர்தான் இவரு. ஓஹோ, இவர்தான் அவரா? இவரை ஏற்கனவே உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? ரொம்ப நாளா தெரியும். கண்ணம்மா, சந்திரமோகன் நாடகத்துல கூட நடிக்கல, அந்த பொண்ணுதான் இது. பேர் பவானி, நல்ல நடிகை. என்ன சார், அறிமுகப்படுத்தி வைக்கிறீங்களா? நாங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. வசமா சிக்கிக்கிட்டீங்க கண்ணம்மா கிட்ட. பயப்படாதீங்க சார், நாம ஏழை ஆச்சே,
கண்ணம்மா பெரிய பணக்காரியாச்சே, இந்த கல்யாணம் நடக்குமோ இல்லையோன்னு பயமே வேண்டாம். நீங்க மட்டும் கொஞ்சம் மனசு வச்சா எல்லாத்தையுமே சரிப்படுத்திடலாம். நல்லா எடுத்து சொல்லு. இவ்வளவு சொன்னதே போதும், புரிஞ்சுக்குவாரு. நல்ல புத்திசாலியாச்சே. என்ன சார், இந்த விளக்கம் போதுமா இல்ல? இல்ல, இந்த விளக்கம் போதும். போதுமா? கண்ணம்மா, நான் வரட்டுமா? பாட்டு வாத்தியார் சார், நான் வரட்டுமா? ரொம்ப துடுக்குக்காரி. எங்க நாடகம் நடிக்கும் போது இப்படித்தான் பேசுவா. அப்போ நான் வரட்டுமா? நாளைக்கு நாளைக்கு கொஞ்சம் லேட்டா தான் வருவேன். எப்படி வந்துடுறேன்?